பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மாலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மாலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எண்ணாகம புஸ்தகம் 24 அதிகாரம் 5வது வசனம். எண்ணாகமம் 24:5. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்முடைய கூடாரத்தை அழகுபடுத்துகிற தேவன், நம்முடைய வாசஸ்தலத்தை அழகுபடுத்துகிற தேவன். நம்முடைய கூடாரத்திலே ஆனந்த துதி ஒலி கேட்கும்படி செய்கிற ஒரு தேவன். நம்முடைய கூடாரத்திலே சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல். ஆகவே இந்த காலை வேளையில நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை அழகாய் வைக்க விரும்புகிற ஒரு தேவன். எப்படி இந்த அழகு வருகிறது? யாக்கோபு இரவு முழுவதும் யாப்போக்கு ஆற்றங்கரையிலே தனித்தவனாய் ஆண்டவரோடு போராடி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் என்று சொன்னான். ஆகவே தான் கர்த்தரின் ஆசீர்வாதம் யாக்கோபின் மேல் நிலை கொண்டிருந்தது. அவனுடைய கூடாரங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலே என்று ஆண்டவர் அழைத்தார். அன்றைக்கு இரவிலே அவன் உன் பெயர் என்ன என்று தேவன் கேட்கும் பொழுது அவன் சொன்னார், என் பெயர் இன்னும் யாக்கோபு தான். ஆண்டவர் சொன்னார், இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல், நீ என்னுடைய மகன். இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாசஸ்தலத்தை துதி என்று சொல்லுவார்கள் என்று. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க வேண்டும் என்று தாவீது எழுதுகிறார். ஆகவே அந்த வாசஸ்தலம் ஆண்டவருடைய துதியினால் நிறைந்திருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் அழகாயிருக்கிறது என்று சொல்லி. இந்த காலை வேளையிலும் கூட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். காரணம், நான் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆகவே உன்னுடைய வாசஸ்தலங்கள் அழகா இருக்கிறது. கர்த்தர் நமக்குள்ளே வாசமா இருக்கும் பொழுது நம்முடைய வாசஸ்தலங்கள் அழகா இருக்கும். ஆண்டவருடைய துதி அதில் தொனித்து கொண்டே இருக்கும். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அதே எண்ணாகம புஸ்தகம் 24 அதிகாரம் 6வது வசனம், அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய கூடாரங்களையும் வாசஸ்தலங்களையும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? பரவி போகிற ஆறுகளைப் போல. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் கட்டளையிடுவேன் என்று. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது வனாந்தரமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை பரவி போகிற ஆறுகளைப் போல ஆண்டவர் மாற்றுவார். ஆறுகளை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போல. நதி ஓரமாய் இருக்கிற தோட்டங்கள் எப்படி செழிப்பாய் இருக்குமோ, அதன் இலைகள் எல்லாம் ஒரு நாள் வாடி போவதில்லை. கனிகள் மிகவும் நேர்த்தியாக, மிகவும் சுவையாக, இனிமையாக எப்பொழுதும் கனி தந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் இந்த காலை வேளையில நம்முடைய கூடாரங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போல உன்னுடைய கூடாரம் இருக்கும் என்று.
இந்த காலை வேளையில கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார். நம்முடைய கூடாரங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நாட்டின ஒரு சந்தன மரம், அதனுடைய வாசனை எப்படி இருக்கிறதோ அதே போல உன்னுடைய வீடு வாசனையினால் நிரம்பி இருக்கும் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போல இருக்கும் என்று. கேதுரு மிகவும் ஓங்கி வளரக்கூடிய விருட்சம், ஆழமாய் வேர்களை விட்டு எந்த புயல் அடித்தாலும், எந்த பனி வந்தாலும், எந்த காற்றுகள் வந்து மோதினாலும் அதை அசைக்கவே முடியாது. அப்படித்தான் இந்த காலை வேளையில நம்முடைய கூடாரங்கள் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தண்ணீர் அருகே நிற்கிற கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய கூடாரங்களை அப்படி ஆண்டவர் இந்த காலை வேளையில ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்புகிறார். யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பேன், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் என்று பக்தனாகி யோபு எழுதுகிறார். இந்த காலை வேளையில நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க ஆண்டவர் காண்பார். நம்முடைய வாசஸ்தலங்கள் ஒருபோதும் குறைவாய் இருக்கவே இருக்காது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அதுல குறைவே நான் பார்க்க முடியாது என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நாம் போராடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தோமானால் இன்றைக்கு நம்முடைய கூடாரங்களை அப்படித்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த இரவு முழுதும் போராடி விடிந்து வருகிற நேரத்தில் ஆண்டவர் கேட்டார், உன் பெயர் என்ன? அவன் உண்மையை சொன்னான். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதைத்தான் நம்முடைய கூடாரத்திலே ஆண்டவர் காண்பேன் என்று சொல்லுகிறார். குறைவே நான் காண மாட்டேன், நிறைவை காண்பேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய கூடாரங்கள் அழகாயிருப்பது மாத்திரமல்ல, சமாதான தாபரங்களாய் இருக்கும். நிலையான வாசஸ்தலங்கள் நமக்கு ஆண்டவர் தருகிறார். அமைதியாய் தங்குகிற இடம், அதிலே நாம் குடியிருப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய கூடாரத்தை இப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காதே, பாவிகளுடைய வழியில நிற்காதே, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் எதை செய்தாலும் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய கூடாரங்களையும் நம்முடைய வாசஸ்தலத்தையும் ஆண்டவர் அழகுபடுத்த விரும்புகிறார். அவருடைய சமூகத்திலே உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் இன்று நம்முடைய கூடாரத்தின் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கும். அவருடைய சமாதானம், அவருடைய சுகம் நம்முடைய கூடாரத்திலே தங்கி இருக்கும். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் மக்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். பரவி போகிற ஆடுகளைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கும் என்று இந்த காலை வேளையில நம்முடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் காண்பார். நம்முடைய கூடாரத்தை அவர் பார்க்கும் பொழுது, விசாரிக்கும் பொழுது குறைவே அவர் காண மாட்டார். அப்படி இந்த காலை வேளையில நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து விட்டார். எங்கள் கூடாரங்களையும் வாசஸ்தலங்களையும் அழகுபடுத்தினபடியினால் நமக்கு நன்றி. அப்படியே எங்கள் கூடாரங்களில் சமாதானம் தங்கி வாசம் பண்ணுகிறபடியினால், சுகம் தங்கி வாசம் பண்ணுகிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.